Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா C++ல ஒரு ஃபைலில் இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கொடுக்குற டேட்டா அந்த ஃபைலில் இருக்கா இல்லையான்னு சொல்லி எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ சர்ச் பண்ணுறதுக்காக டேட்டா அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே ரிட்டன் டைப் வாய்டில் சர்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை நான் கிளாஸுக்கு வெளியே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ரிட்டன் டைப் வாய்டு class name data scope resolution operator யூஸ் பண்ணிக்கிறேன். search அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்காக fstream அப்படிங்கிற கிளாஸுக்கு ஓங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்லேயே ஃபைலோட நேமையும் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபைலோட நேம் ஸ்டூடெண்ட் எக்ஸ்டென்ஷன் dat. இப்போ இந்த ஃபைலை பார்த்திங்கன்னா நம்ம ரீட் பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுறோம். அதனால் iOS அப்படிங்கிற கிளாஸில் இருக்க இன் அப்படிங்கிற கான்ஸ்டண்ட்டாக ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலில் இருக்க டேட்டாஸை நம்ம ரோல் நம்பரை பேஸ் பண்ணி தான் சர்ச் பண்ண போகிறோம். அப்போ அதுக்காக ரோல் நம்பர் நம்ம கெட் பண்ணோம். அந்த ரோல் நம்பரை ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்டீஜர் டைப்பில் RO அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அடுத்து கவுண்ட் பண்ணுறதுக்காக CO அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதில் 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். என்டர் ரோல் நம்பர் ஃபார் சர்ச். இப்போ இந்த ரோல் நம்பரை கெட் பண்ணுறதுக்காக cin யூஸ் பண்ணிக்கிறேன். cin யூஸ் பண்ணி RO அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார இந்த ரோல் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்காக O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு பாயிண்டர் டு கேரக்டர் அப்படிங்கிறதுனால கேர் பாயிண்டர் திஸ் அப்படிங்கிறத ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸோடைய சைஸை நம்ம ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணோம். அதனால் சைஸ் ஆஃப் அப்படிங்கிற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டேட்டா அப்படிங்கிற கிளாஸோடைய சைஸை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். while loop யூஸ் பண்ணி டோட்டலாக அந்த ஃபைலில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறேன். லூப்பில் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஃபைலில் இல்லாதவரை நமக்கு ரன் ஆகணும். அதனால் o.eof அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் 0 அப்படிங்கிறத கண்டிஷனாக கொடுத்துக்கிறேன். அதாவது எண்ட் ஆஃப் ஃபைலில் இல்லாதவரை நமக்கு ரன் ஆகணும். ஃபஸ்ட் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நான் ரோல் நம்பர் செக் பண்ணிக்கிறேன். ROவில் இருக்கிற ரோல் நம்பரும் ROLL அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க ரோல் நம்பர் நமக்கு ஈக்குவலாக இருந்தால் அந்த டீட்டெயில் மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் cout யூஸ் பண்ணி இந்த வேரியபிள்ஸ் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நேமில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணோம். நேம் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரோல் நம்பர் பிரிண்ட் பண்ணோம். ஃபஸ்ட் நான் ரோல் நம்பரை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout ரோல் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ROLL ரோல் நம்பர் நம்மளுக்கு ROLL அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும். இப்போ அந்த வேரியபிளில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் பிரிண்ட் பண்ணும். ஏஜ் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஏஜும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஜ் அப்படிங்கிற வேரியபிள் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மார்க் பிரிண்ட் பண்ணோம். cout யூஸ் பண்ணி மார்க் அப்படிங்கிற மெசேஜோட பிரிண்ட் பண்ணுறேன். மார்க் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூவை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கொடுத்த ரோல் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபைலில் இருந்தால் CO அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார 1 அப்படிங்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதுமாதிரி நமக்கு ஒவ்வொரு டேட்டாவுமே செக் பண்ணோம். மறுபடியும் O அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். கேர் பாயிண்டர் திஸ் சைஸ் ஆஃப் டேட்டா. இப்போ நம்மளுக்கு CO அப்படிங்கிற வேரியபிளில் இருக்க வேல்யூ 2ன்னு இருந்தால் நம்ம கொடுத்த ரோல் நம்பர் பார்த்திங்கன்னா ஃபைலில் இல்லை அப்படிங்கிறது மீனிங். அதனால் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி
ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். CO ஈக்குவல் நமக்கு 2 இருந்தால் ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். cout யூஸ் பண்ணி ரோல் நம்பர் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு சின்ன மெசேஜை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல் க்ளோஸ் பண்ணுறதுக்காக O அப்படிங்கிற ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி க்ளோஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் ரோல் நம்பர் ஃபார் சர்ச் அப்படின்னு இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 அப்படிங்கிற ரோல் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணால் போதும். நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் பிரிண்ட் ஆகும். அவங்களுடைய ரோல் நம்பர், நேம், ஏஜ், மார்க்கு. அதே மாதிரி வேறு ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் 1 2 4 அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். இப்போ நம்மளுடைய ஃபைல் இல்லாத ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 555 அப்படிங்கிற ஒரு ரோல் நம்பர் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணால் பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபைலில் இருக்க டேட்டாஸை நம்ம சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணால் www.tudojos.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்க்கும்போது எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.